நடக்க போய் தான் இன்று 1 தாண்டி 2 தாண்டி இப்போ 3வது கிளையும் எடுத்து வைக்க போகிறாங்க. இப்படி ஒரு வரவேற்பு இருக்க போய் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது. விமர்சனங்கள் எல்லா துறையிலையும் இருக்கும், விமர்சனம் இல்லாத துறையிலே இல்லை. கடவுள் மேலேயும் விமர்சனம் இருக்கும். அதற்கெல்லாம் நம்ம செவி சாய்க்க வேண்டியதில்லை. மக்களுடைய பணியில் ஆண்டவனுடைய ஆசிரியத்தோடு நம்ம நிறுவனம் போய்கிட்டு இருக்கு. இந்த இந்த நாட்டில் இது 3வதாக இல்லாமல் இன்று இந்த சேலமாரை எப்படி என்ன நான் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம், அதே போல் நம்மளுடைய நாளையே எங்களுடைய பிள்ளைகளான ராஜாவும் சரி கார்த்தியும் சரி இவங்க எடுத்துகிட்டு போவாங்கிற நம்பிக்கையோடு அந்த உறுதியோடு அவங்களாம் இன்றைக்கே இந்த பணியில் ஈடுபட்டு இந்த கடையை கார்த்தியும் ராஜாவும் தான் சேர்ந்து பண்ணனான்னு கேட்கும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு யூரோப்போ ஸ்டைலில் மிக பிரமாதமாக இருக்குது. ஒரு 200-250 ரூபாய்க்கு ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்டு போனான்னா இதோட பெரிய ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ ஒரு மலிவான விஷயமா இருக்குது என்பதை நம்ம ஒரு சரித்திர சாதனையாக நம்ம படைத்து கொண்டிருக்கின்றோம். பாப்பா ஒரே உற்சாகம். வெம்பா தான் நேற்றுலேருந்து பூஸ்டாக இருக்காங்க. எங்களுக்கு தூங்கவே இல்லை. குழந்தை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த அழகெல்லாம் பார்த்து. பலூனு வேணும் எனக்கு அது வேணுன்ட்டு. அது போலங்க இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த இளைஞர்களை பாருங்கள், ராஜா வாழ்க்கையை பாருங்கள், அந்த குழந்தையை பாருங்கள். அவர் இன்னும் இதுக்காக படிச்சுட்டு இருக்கிறார். உணவுத்துறையில் படிப்பை முடிச்சுட்டு இந்த துறைக்கு வர இருக்கார். அதே மாதிரி அண்ணனுடைய குழந்தை பாப்பா சுவாதி அவர்களும் இதுக்கு துணையாக இருக்கிறாங்க. அதனால தான் அது எங்களால் நாங்களாம் தள்ளுண்டி கேஸ் நம்ம எங்கே எல்லாம் கொண்டு வர முடியும். இந்த இளைஞர்கள்ட்ட நான் எடுத்து போடணும்னு நினச்சேன்னா என்னுடைய கனவாக அவங்க இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது மனதார கார்த்தியும் நம்மளுடைய ராஜா அவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். 2 பேரையுமே. செல்வா அவர் உங்களுக்கு துணையாக ஒரு பில்லராக இருக்கிறவர், அவருடைய துணையார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆறாரு. இப்போ நம்ம நினைப்போம் ஒரு தனி மனிதன் கடை நடத்தும் போது எங்கடா நம்ம கஷ்டம் தெரியாமல் கடை நடத்திடுவோங்க. இது ஒரு குடும்பமாக நடத்தக்கூடிய உணவகம். உங்களுடைய வயிறையும் மனசையும் பார்த்து தான் சேலாராறு இருக்கும். மனசு நல்லா இருக்க பகீர் இருந்துடக்கூடாது, பில்லு. வயிறு நல்லா இருக்க பொருள் இருக்கணும். கொடுக்கும்போது இவ்வளோதானான்னு இருக்கக்கூடாது. தட்டை தொடச்சி சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் உத்தரவிடுவேன் எல்லா உரிமையாளர்களுக்கும். அதுபடி தான் இந்த சேலாராறு நடக்குது. கொங்கு தமிழ் நாட்டிலேருந்து உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதமே அடுத்து நாகர்கோவில், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, அடுத்து துடிலூர் அடுத்ததை ஓப்பன் பண்ண இருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உலகெங்கும் சேலமாராரை வழிநடத்தி பெருமைப்படுத்தி கொண்டிருக்கோம் தமிழ் உள்ளங்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சேலமாரார் ஒரு உற்சாகமான நிறுவனம். இது எங்கள் நிறுவனம் அல்ல, இது உங்களால் வளர்க்கப்பட்ட நிறுவனம். ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அது கைமாறாக இப்போ திறப்புலா நடக்குது.